22 கேரட்டும் 24 கேரட் எது நல்லது? இதுக்கான பதில் உங்கள் தேவைக்கு ஏற்ப மாதிரி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் 24 கேரட் தங்கம் 99.9% சுத்தமான தங்கம். ஆனா அது மென்மையானது, அதனால நகை செய்ய வாய்ப்புகள் இல்லை. அதை நாங்க எப்பவுமே செய்ய மாட்டோம். அடுத்தது 22 கேரட் தங்கம்ன்றது 91.6 பியூரிட்டி. இதுலதான் செயின், ரிங், பேங்கிள், ஹாரம், ஒட்டியானம், நெக்லஸ்னா பலவையான நகைகள் நம்ம செஞ்சாலும் ஸ்ட்ரென்த்தாவும் இருக்கும், பர்ஃபெக்டாவும் இருக்கும், நல்லா இருக்கும். முக்கியமான ஒரு பாயிண்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும், வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும்னா 24 கேரட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம பெரிய அளவுல வாங்கும் பொழுது வாங்கிக்கலாம். உதாரணத்துக்கு நான் ஒரு 50 கிராம், 100 கிராம், 200 கிராம் வாங்குற போது 24 கேரட் தங்க கட்டிகளாக வாங்கி வைக்கிறது நல்லது. மற்றபடி தங்க நகைகள் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டு வாங்கினீங்கன்னா 22 கேரட் நகைகள் வாங்குறது எப்பவுமே நல்லது. சில பேர் 24 கேரட் தான் நகைகள் பெஸ்ட்னு சொல்லுவாங்க. அது முற்றிலும் தவறு. அது கண்டிப்பா அது வந்து டே டு டே யூஸ்க்கு யூஸ் ஆகாது. சோ மக்களே, நீங்க என்ன ப்ரிஃபர் பண்றீங்க? 22 கேரட் நகையா இல்ல 24 கேரட் பாரா? இதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் என்னோட சேனல் வாய்ஸ் ஆஃப் கோல்ட் எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். பாய்.